ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம சோலோ லெவலிங் பண்ண சாதனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சோலோ லெவலிங் வந்து 2024 வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு அனிமே அப்படின்னு தெரியும். அதில் வந்து சஞ்சின் மூ இருக்கான்ல, அவனோட ஓவர் பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மான்ஸ்டர் ஃபைஸ் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த 12வது எபிசோட் இருக்குல்ல, அந்த 12வது எபிசோட் பண்ண மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுங்க. என்னென்ன ரெக்கார்ட் பிரேக்லாம் பண்ணியிருக்கு. வர வர பெரிய இந்த பிக் 3 இந்த பெரிய ஃபேமஸான அனிமேவெல்லாம் விட இது தாண்டி போயிட்டுருக்கு. நெனச்சு கூட பார்க்கல. ஹைப் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருக்கிற எல்லா அனிமே சர்வர்ஸையுமே கிராஷ் பண்ணுற அளவுக்கு இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றதே இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வருது. எல்லாமே கிராஷ் ஆகிடுச்சுங்க. இந்த 12வது எபிசோட்லாம் தரமான ஒரு எபிசோடு. அதாவது எப்படின்னா சன்ஜின்வோட முழு பொட்டன்ஷியல், அதாவது என்ன சொல்கிறது, அவனுக்கு இருக்கிற அந்த எல்லா பவரையுமே வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு எபிசோடு அது. ஓகேவா? சோலோ லெவலிங்கில் வந்து எல்லா எபிசோடுமே ஒரு மாஸ்டர் பீஸான எபிசோடாக தான் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து குறை சொல்லவே முடியாது. பட் இந்த எக்ஸ்பெஷலி இந்த 12வது எபிசோடு இருக்குல்ல, இந்த 12வது எபிசோடு தான் இருக்கிற எல்லா சர்வரையுமே கிராஷ் பண்ணியிருக்குங்க. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. எல்லாத்தையுமே கிராஷ் பண்ணி விட்டுருச்சு, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருச்சு. பேசிக்கலி எப்படின்னா, இப்போ நம்ம அஃபிஷியலாக பார்க்குற சைட்ஸ் இருக்குல்ல, கிரன்ச்சி ரோல் அண்ட் 1-2 அஃபிஷியல் சைட்ஸ் இருக்குது. அண்ட் அது போக நம்ம அனி லேபு, ஹை அனிமே, அனிவாட்ச்சு இந்த மாதிரி கொஞ்சம் இல்லீகலான அனிமே சைட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே அஃபிஷியல்லேருந்து இல்லீகலில் இருக்கிற எல்லா சைட்ஸையுமே அது வந்து கிராஷ் பண்ணி விட்டுருச்சு. கிரன்ச்சி ரோல் மட்டும் இல்லை, ஜப்பான், சவுத் கொரியா, யுஎஸ்ஏ, இந்தியா எல்லா இடத்துலையுமே மில்லியன் கணக்கான வியூவர்ஷிப் வந்துருச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரீம் பண்ணுற அந்த அந்த இதே ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. இது கடைசியாக எந்த அனிமேக்கு நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அட்டாக் ஆன் டைட்டன் ஃபைனல் சீசன் எபிசோட் ரிலீஸ் ஆச்சுல, ஒரு ஒரு மூவி மாதிரி, அதுக்கு தான் இது நடந்துச்சு. ஆனால் சோலோ லெவலிங் பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு புதுசாக வந்த அடாப்டேஷன். இதுலேயே எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னா, இது எவ்வளோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இதுக்கு மேலே ஃபேன்ஸோட ரியாக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்விட்டரு, ரெடிட்டு, இன்ஸ்டாகிராமு எல்லா சோஷியல் மீடியாலுமே லிட்ரலி வெடிச்சிருச்சு. எல்லா ஃபேன்ஸுமே இன்டர்நெட்டை ப்ரோக் பண்ண மாதிரி போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கிரன்ச்சி ரோலை மட்டும் பாதிக்கல, கூகுள் ட்ரெண்ட்ஸையும் தான் பாதிச்சிருக்கு. சோலோ லெவலிங் எபிசோட் 12 நம்பர் 1 ட்ரெண்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டாக் சோலோ லெவலிங் எபிசோட் 12 அப்படின்ட்டு ஜப்பான், யூஎஸ், இந்தியா எல்லா இடத்துலையுமே டாபிக், அதாவது டாப்பில் இருக்குது, நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது ஒரு அனிமேக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்ட் வரணும்னா எந்த ரேஞ்சுக்கு ஹிட் ஆகிருக்குன்னு நினச்சி பாருங்களேன். இது வரைக்கும் சோலோ லெவலிங் வந்து இவ்வளவு பீக் லெவல் பாப்புலாரிட்டி அடைஞ்சிருக்கு. ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே இன்னும் என்னென்னலாம் செய்யனே தெரியலை. அந்தளவுக்கு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த கிராஷான எபிசோட் 12ல் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனிமே அப்டேட்ஸ், அனிமே ரிவ்யூஸ் அண்ட் அனிமே பிரேக் டவுன்ஸ் இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒன் பீஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களா, ஒன் பீஸ் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்கள் தலைவர் நின்று போனனால தான்டா நீ ரெக்கார்ட் பிரேக் பண்ணிகிட்டு இருக்க, நீ டாப் 1ல் வந்துட்ட, கிரன்ச்சி ரோல்லையும் சரி எல்லா சைட்ஸ்லேயும் சரி, நாங்கள் வரோம்டா, ஏப்ரல் மாதம் வந்துட்டு உன்னை அடித்து கீழே இறக்குறது தான்டா எங்களுக்கு வந்து வேலை அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்த்தியான ஒரு வார் போய்கிட்டு இருக்குது சோலோ லெவலிங் ஃபேன்ஸுக்கும் ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கும். இதில் என்னென்னா, ஒத்துக்கிறேன் உண்மையாக தான் ஒன் பீஸ் ஃபேன்ஸ் தான் அந்த மாசு. ஏன்னா வந்து இத்தனை வருஷமாக டாப்பில் இருக்கிறது எங்கே இருக்குது, திடீர்னு டாப்புக்கு வர்றது எங்கே இருக்குது. இருந்தாலும் சோலோ லெவலிங் பண்ணது ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அண்ட் ரெக்கார்டு தான். பட் ஒன் பீஸ் வந்து வந்ததுக்கப்புறம் சோலோ லெவலிங் இவ்வளோ ஆட்டம்லாம் போட முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.